ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜ் மோமோஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, பீட்ரூட்டை அரைச்சி எடுத்து அதோட சிரப் மட்டும் எடுத்து அதில் மாவில் மிக்ஸ் பண்ணி மாவு பிசைய போகிறோம். ஏன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நார்மலாகவே கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் ஃபுட்ஸ் எல்லாமே அட்ராக்டிவாக கலராக கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் ஃபிங்கர் ஃபுட்டாகவும் கொடுக்கலாம் 1 இயர் மேலே இருக்க பேபிஸ்க்கு. ஸோ பாருங்கள், இப்போ 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 160 கிராம்ஸ் இருக்கும். ஸோ இது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்து பழக்கங்க. சால்ட்டும் சுகர் ரெண்டுமே உடம்புக்கு கெடுதல் தான். ஸோ உங்களால் எவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுமோ, இல்லை அதில் ஆடே பண்ணாமல் விட்டாலும் நல்லது தான். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பாருங்கள், நான் பீட்ரூட் சிரப் சொன்னேன்ல, அதை இந்த மாதிரி ரொம்ப லிக்விடாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் மாவு பிசைகிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவு ஃபுல்லாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ மாவு நல்லா சப்பாத்திக்கு பிசைற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு வெட் கிளாத் போட்டு இதை மூடி வச்சுருங்க. ஸோ நம்ம இது ஊறிட்டுருக்க நேரத்தில் நம்ம மற்றதெல்லாம் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டஃபிங்க்கு நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, அதுவும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸை நல்லாவே ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு பீன்ஸ் பெருசு பெருசாக இருந்தால் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி கேரட்டும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதில் பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டோட ஸ்மெல்லு வரும். ஸோ அதுக்கப்புறமா வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பச்சையாக இருக்க மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் பூண்டு இன்னுமே குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால எந்த சாஸு, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம். கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் மாதிரி வரும்ல, அந்த டைம் வரைக்கும் வதங்கினா போதும். ஸோ இப்போ கேரட்டு, பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. காயெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வந்துச்சு. ஸோ மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இது நம்ம எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பூரி அழுத்துகிற கட்டை இருந்தால் கூட அதில் அழுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மெல்லிஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இது உள்ள இப்போ ஸ்டஃபிங் வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக கொழுக்கட்டை பிடிப்போம்ல, அந்த மாதிரி கூட பிடிச்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி
ஃபுல்லாக மேலே நல்லா அழுத்தி விட்டுருங்க, அப்போ தான் அது ஓப்பன் ஆகாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆவியில் வேக வைக்கணும். அதனால் இட்லி பானை இருந்தால் இட்லி பானையில் போட்டு வேக வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டில் அடி இதில் வைக்காதீங்க, ஏன்னா அடி இதில் வச்சா அது வந்து ஆவியில் வெந்துடும். மேல் தட்டில் மட்டும் வைங்க. ஸோ பாருங்கள், மோமோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் பேபிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.